இன்ஸ்டாகிராம்ல காதல் திருமணத்துக்காண்டி கல்யாணத்துக்காண்டி துபாயில இருந்து வந்த மாப்பிள்ளை மணமகளும் சரி மண்டபத்தில் இல்லாதால் மாப்பிள்ளை வந்து அதிர்ச்சி வந்து நடந்திருக்காப்புல. அதில் என்ன நடந்து சொல்லிட்டு முழு விவரம் எல்லாம் பார்த்துடலாம். ஏன்னா இந்த தம்பதிகள் இன்ஸ்டாகிராம் மூலம் வந்து லவ் பண்ணியிருக்காங்க. அதனாலங்க கல்யாணம் பண்ணுறதுக்காண்டி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போது தான் துபாயில் இருந்து வந்த மாப்பிள்ளை. ஆனால் மண்டபத்தில் வந்து அவருக்கு நடந்தது வேற. அப்படி என்னன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இதில் பார்க்க போகிறோம். மறந்துடாம இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாம் இன்ஸ்டாகிராம் மூலம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாத இருந்தால் கமெண்ட்ல வந்து பின் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் தட்டி விட்டுருங்க. பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரை சேர்ந்த 28 வயதான இளைஞர் ஒருவர் சமூக வலைத்தளத்தில் சோசியல் மீடியால வந்து இன்ஸ்டாகிராம் மூலம் ஒரு பெண்ணை காதலித்து வந்திருக்காப்புல. அவர்கள் இருவருமே திருமணம் வந்து நடக்க வைக்க நாளில வந்து என்ன ஆச்சுன்னா கரெக்டாங்க அந்த மேரேஜ் நாள் அப்ப வந்து காதலித்த மணப்பெண் காணாமல் போனதால் அவர் மாப்பிள்ளை வந்து இணையதளத்தின் மூலம் வந்து ரொம்ப ஒரு வருத்தல வந்துருக்காப்புல. அவர் இணைய வழியாக காதலால் வந்து ஏமாற்றப்பட்டதே அப்பதான் வந்து ஃபீலிங் எல்லாம் பண்ணியிருக்காப்புல. ஏன்னா அந்த பொண்ணுங்க லவ் எல்லாம் பண்ணல, லவ் பண்ற மாதிரி அமௌண்ட் எல்லாம் வந்து கறந்துருக்கு போல. ஆனா இந்த மாப்பிள்ளைக்கு வந்து ஒண்ணுமே தெரியல. திருமணத்துக்காக குறிக்கப்பட்ட நாளில் தனது காரை பூக்களால் அலங்கரித்து சென்ற மணமகன் பின்னர் தான் ஒரு வேடிக்கையுடன் வீட்டுக்கு திரும்ப வந்து சென்றிருக்காரு. டிசம்பர் 6, 2024 மணமகன் தனது திருமணத்துக்காக நேரத்தியாக அலங்கரித்து பஞ்சாபில் உள்ள மோகா நகரத்தில் வந்திருக்காரு. ஆனால் மணப்பெண்ணை அல்லது திருமணம் நடைபெறும் என்று கூறப்பட்ட மண்டபத்தில் அவரால் வந்து அந்த பொண்ணை காதலித்த பொண்ணை வந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் கடந்த 3 வருட தீபக் அந்த இளைஞர் பேரு கொண்டிருந்த கனவு அப்படின்னா ஃபுல்லா வந்து ஸ்பாயிலா வந்து போயிருச்சு. அவரோடங்க இந்த லவ் வந்து 3 வருஷம் சரிங்களா, 3 வருஷம் வந்து லவ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த மண்டபத்துல வந்து போய் பொண்ணெல்லாம் வந்து தெரியிருக்காப்புல தீபக் என்ற இளைஞன். ஆனா அங்கே நடந்தது அந்த பெண்ணை வந்து காணவில்லை. இதனால் உணர்வு ரீதியாக மட்டுமின்றி பொருளாதார ரீதியாக, பொருளாதாரம்னா மணி தான் ஏமாற்றப்பட்டதே. மணமகன் அந்த மண்டபத்துக்குள்ள போய் தேடி முடிச்சது அப்பதான் வந்து மனசெல்லாம் அவருக்கு வந்து தோணி இருக்குது. திருமணத்துக்காக முடிவான தேதியில் மணமகளுக்காக நாள் முழுவதும் காத்திருக்கேன் என ஜலத் மாவட்டத்தில் உள்ள மரியால கிராமத்தை சேர்ந்த தீபக் ராஜ் வந்து சொல்லியிருக்காரு. அன்று மணப்பெண் போனில் தொடர்பு கொண்டு பல முறை வந்து பண்ணியிருக்காப்புல. ஆனா போன் வந்து சுவிட்ச் ஆஃப் தான் வந்திருக்குது. மணப்பெண் முதலில் தீபக்கின் அழைப்புக்கு பதில் வந்து அழைக்கவில்லை. பின்னர் தான் செல்போனை வந்து முழுமையாக சுவிட்ச் ஆஃப் செய்து வந்து விட்டனர். மணப்பெண்ணின் பெயர் வந்து என்னன்னா மன்பிரீத் கவுர், அவங்க பேரு அந்த மணப்போட பேரு என்று அவர் வந்து தன்னை ஒரு வழக்கறிஞர் என தெரிவித்து ஒன்று என்று சொல்லியிருக்காரு. அந்த மணப்பெண்ணை தான் இன்ஸ்டாகிராம் மூலங்க தீபக் ராஜ் வந்து பேசி நான் ஒரு வக்கீல வந்து ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு தீபக் ராஜ் மூலம் வந்து சொல்லியிருக்காரு. இதனாலங்க கடந்த 7 ஆண்டுகளால் துபாயில் வசித்து வந்த, ஏன்னா இவர் வந்து துபாயில் தான் வந்து ஒரு கட்டட வேலை வந்து பார்த்துட்டு எல்லாம் வந்திருக்காப்புல தீபக் என்ற இளைஞன். கடந்த 7 ஆண்டுகளால் துபாயில் வசித்து வந்த தீபக் திருமணத்துக்கு சில நாட்கள் முன்னு தான் பஞ்சாப் வந்திருக்காரு. திருமணத்துக்காக ரோஸ் கார்டன் என்ற மண்டபத்தை புக்கிங் எல்லாம் வந்து செஞ்சிருக்காப்புல. அவரது காதலி கூறினார் என்று தீபக் ராஜ் வந்து சொல்லியிருக்காரு. இந்த பஞ்சாப்லஞ்சேரி அதுல வந்து இந்த மண்டபம் சூப்பரா இருக்குன்னு சொன்னது மண்டபத்தை வந்து புக் பண்றாங்க என்று அந்த காதலி அந்த பெண்ணு வந்து தீபக் ராஜ் இளைஞர் சொல்லியிருக்காங்க. திருமணத்துக்காக சரி திருமண நாள் என்று சுமார் 100 பேர் சரிங்களா சொந்தக்காரன் போல வந்திருக்காங்க. தீபக் ராஜா நேரடியாக ட்ரெஸ் எல்லாம் வந்து மாத்தி புது மாப்பிள்ள ஜம்முன்னு வந்திருக்காப்புல. அலங்காரப்பட்ட கார்களுடன் வந்து மோகா நகருக்கு வந்துடுறாரு. மோகாவின் அடைந்ததும் தான் குறிப்பிட்டு இருந்த இடத்தை அடைய வேண்டும் என்ற மணப்பெண் வந்து கூறியதாக தீபக் அவர் வந்து கூறியுள்ளனர். மேலும் நாங்கள் அந்த இடத்தை அடைந்த போது அங்கு மணப்பெண்ணை வந்து அல்லது மணப்பெண்ணின் வந்து குடும்பத்தினருக்கு வந்து யாரையும் வந்து கிடையாது. ஆனா இந்த தீபக் ராஜாவோடங்க ஃபேமிலி சொந்தக்கார ஒரு 100 பேர் மேல இருப்பாங்க. அவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு ரெடியா போயிருக்காங்க. ஆனா மண்டபத்துல வந்து அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க சரி அந்த பொண்ணே வந்து யாருமே வந்து வரவே இல்லை. அதன் பிறகுதான் நாங்கள் அந்த இடத்திலிருந்து காவல்துறைக்கு சென்றோம் என்று அவர் வந்து கூறியுள்ளனர். மோகாவை அடைந்த பிறகுதான் நான் என் காதலிக்கு வந்து போன்ல வந்து செஞ்சிருக்காரு. முதலில் அவர் அழைப்பை வந்து துண்டித்து விட்டு
ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்படின்னா இந்த மண்டபத்துக்கு போகும்போது தாங்க போற வழியில வந்து காதலிக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபோன் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா அந்த ஃபோன் காலை வந்து கட் பண்ணி விட்டுட்டாங்க அந்த காதலி. பின்னர் தான் அவரது செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டு என்று தீபக் ராஜா வந்து கூறியுள்ளனர். டிசம்பர் 5, 2004 வரை நாங்கள் நன்றாக வந்து பேசிதான் எப்படி இருந்து உள்ளோம். இப்போது நான் பஞ்சாபில் திரும்பிய போது இரு குடும்பத்தினரும் சரி ஒருவரை ஒருவர் வந்து சந்திக்க வந்து முடியவில்லை என்று தீபக் அவர் வந்து கூறியுள்ளனர். கடந்த 3 வருஷமா உறவில் இருந்த இந்த தீபக் மற்றும் மன்பிரீத் கவுர் அவர் வந்து 2 பேருமே சரிங்க. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பெண் வந்து பல ஒரு காரணங்களுக்காக 50 முதல் 60,000 ரூபாய் வந்து வாங்கியுள்ளதாக தீபக் ராஜ் வந்து எப்படின்னா கூறியிருக்காப்புல. காதலிக்க தொடங்கிய பிறகுதான் 6 மாதங்களுக்கு பிறகுதான் மன்பிரீத் கபூர் பணம் வந்து கேட்டதாக ஆரம்பித்ததாக தீபக் வந்து கூறியுள்ளனர். சில சமயங்களுங்க என்ன ஆச்சுன்னா வீட்டுக்கு தேவைக்காக மற்றும் குடும்ப உறுப்பினருக்கு மற்றும் மருத்துவ தேவைக்காக அல்லது பிற ஒரு குடும்ப பொறுப்புடன் போன்ற காரணங்களுக்காக மன்பிரீத் பணம் வந்து வாங்கியுள்ளதாக தீபக் வந்து கூறியுள்ளனர். வெஸ்டர்ன் யூனியன் மூலம் வந்து இந்த பணத்தை மன்பிரீத்துக்கு வந்து அனுப்பினேன். இந்த தொகையை வந்து ஒரே நேரத்தில் வந்து கொடுக்கவில்லை. இவ்வளவு அமௌண்ட்டுங்க ஒரே டயத்துல வந்து கொடுக்கலையா. இப்ப எங்க அம்மா உடம்பு சரியில்லை அந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து தீபக் கிட்ட கூறி அடிக்கடி எப்படின்னா வாங்கியிருக்காங்க. இந்த 3 ஆண்டுகளில் வெவ்வேறு நகரங்களில் கொடுத்து உள்ளேன் என்று நேரங்களில் எப்படின்னா தந்திருக்காரு என்று தீபக் வந்து கூறியுள்ளனர். ஏமாற்றம் நோக்கத்தோடு மட்டுமே இந்த காதலை வந்து தொடங்கியது என்பதை நான் வந்து இப்போது மண்டபத்துக்கு வந்தப்ப எனக்கு வந்து தெரிஞ்சு போன்னு சொல்லி அந்த தீபக் வந்து மனவேதனையோட எப்படின்னா சொல்லியிருக்காரு. அவர்களின் ஒரே நோக்கம் ஏமாற்றுவாக இருந்துள்ளது, அது தற்போது நிறைவு வந்து உள்ளது என்று தீபக் வந்து குற்றம் சாட்டியிருக்காப்புல. ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்த தீபக்கு காவல்துறையிடம் வந்து புகார் வந்து அளித்து வந்து உள்ளனர். மன்பிரீத் கவுர் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பணத்தெல்லாம் வந்து வாங்கிட்டு ஏமாற்றி தன்னையும் சரி தனது குடும்பத்தையும் சரி துன்புறுத்தியதாகவும் குடும்ப மரியாதை வந்து காயப்படுத்தியதாகவும் தீபக் புகார் வந்து அளித்து வந்து உள்ளனர். இது குறித்து மௌகூர்பூர் காவல் நிலைய ஆய்வாளர் சுக்தேவ் சிங் அவர் வந்து புகாரின் பேரில் விசாரணையை வந்து தொடங்கி வந்து உள்ளோம் என்று சொல்லியிருக்காரு. அனைத்து உண்மைகளுக்கும் சரி விசாரிக்கப்பட்டு வருகின்றோம். விசாரணையில் எது வெளியே வந்தாலும் சட்டப்படி வந்து நடை வந்து எடுக்கப்படும் என கூறியிருக்காப்புல. மறந்துடாம இந்த நியூஸை பத்தி கம்பல்சரி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம அடுத்த சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ. ஜெய் ஹிந்த்.